அரசியல் கட்சிகளின் இலவச திட்டங்களை பெரும்பாலான மக்கள் ஏற்கவில்லை என ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற கருத்து கணிப்பின் வாயிலாக தெரியவந்துள்ளது. குடவோலை கருத்து கணிப்பு சண்முகம், இந்திய வாக்காளர்கள் சண்முகமும் இணைந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடத்திய மக்களின் கருத்துக்களை வெளியிட்டது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அந்த சங்கத்தினர், தேர்தல் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை விட மக்களுக்கு என்ன வேண்டும், மக்கள் அரசிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை மாறுபட்ட கருத்து கணிப்பின் வாயிலாக கேட்டறிந்ததாக தெரிவித்தனர். அப்பொழுது அரசின் இலவச திட்டங்களை 7000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் எதிர்ப்பதாகவும் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அரசின் இலவச திட்டங்களை ஆதரிப்பதாகவும் தெரியவந்ததாக கூறினார். மேலும் புதியதாக கட்சி தொடங்குபவர்களுக்கு ஆதரவாக 6000 பேரும், பலனில்லை என 4000 பேரும் கருத்து தெரிவித்ததாக கூறினர். அதாவது நீங்க இந்த சர்வே எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு அரசியல் கட்சி அவங்க கொடுக்குற பிளான்ஸ் அந்த திட்டத்தை தாண்டி மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்தாங்கன்னாக்கா அந்த கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தாக இருக்குது. அதனால தான் களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட 40 தன்னார்வலர் வச்சு 9 நாள் மொத்தமாக படிக்கும். 10 நாள் பிளான் பண்ணோம். 9 நாள் நாங்கள் முழுக்க ஃபிசிக்கலாக சர்வே எடுத்திருக்கோம். நீங்கள் எந்த சர்வே எடுத்தீங்களான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரிசல்ட் மட்டும் தான் சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எங்களை யாரும் கேட்கலாம்பாங்க. ஆனால் இப்போ ஈரோட்டில் போய் கேட்டு பாருங்க, குடவோலை கருத்து கேட்டு பாருங்க, நின்று ரோட்டில் நின்று பஸ் ஸ்டாண்டில் எல்லா இடத்துல நின்று கேட்டாங்கிறத ஆணித்தரமாக சொல்லுவாங்க. ஸோ 100% ஆர்கானிக்காக பண்ணப்பட்ட ஒரு சர்வே. இது ரொம்ப வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்.